அன்பிற்கினிய நண்பர்களே, 2026 தமிழ்நாட்டில் எத்தனை அணிகள் தேர்தலை சந்திக்கும் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன். இந்த கருத்துக்கள் இன்றைய தேதியில் சத்தியமானவை, நாளை சாத்தியமானவையா என்பதை இன்று என்னால் கணிக்க இயலாது. பல விஷயங்கள் எந்த அளவுக்கு நான் சொல்லுகிற கருத்துக்கள் சாத்தியமாகும் என்பதை நடைமுறைகள், நடக்கிற விஷயங்கள் இருக்கின்ற ஒரு 7-8 மாதங்களில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள் மட்டுமே தீர்மானிக்கும் என்று நான் கருதுகிறேன். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்தான் 26 தேர்தலில் எத்தனை அணிகள் நிற்கும், எந்த அணி தோற்கும், எந்த அணி வெல்லும், எந்த அணி 2வது இடத்தை அடையும் என்று ஓரளவுக்காவது கணிக்க இயலும் என்று நான் கருதுகிறேன். பல பேர் கவனித்திருக்கக்கூடும், நான் நியூஸ் 7 டிவியில் ஒரு கருத்து சொன்னேன். திராவிட முன்னேற்றக் கழக ஆளுங்கட்சி கூட்டணியில் இன்றைக்கு இருக்கிற சில கட்சிகள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செல்வ பெருந்தகைக்கு தான் எப்படியாவது குறைந்தபட்சம் ஒரு துணை முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திருமாவளவன் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இனி வாய்ப்பே இல்லை என்று மனம் உருகி நிற்கிறார். இடது கம்யூனிஸ்ட் கட்சியும் திருப்தியாக இல்லை, மன உறுத்தலோடும் வேதனையோடும் வலிகளை தாங்கிக் கொண்டும் அங்கே இருக்கிறது என்று சொன்னேன். அவர்கள் நான் சொல்லாத வார்த்தையை சேர்த்து திமுக கூட்டணியில் ஸ்லீப்பர் செல் என்று அதை மக்கள் மத்தியில் பதிவு செய்து ஒளிபரப்பு செய்தார்கள். பலர் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். ஸ்லீப்பர் செல் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறவன் அல்ல, அன்றைக்கும் பயன்படுத்தவும் இல்லை. ஆனால் அந்த அணியிலே ஓட்டை விழுந்திருக்கிறது என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நான் 6 மாதமாக சொல்லி வருகிறேன், எப்படியாவது ஒரு துணை முதலமைச்சர் பதவி தனக்கு வேண்டும், கொஞ்சம் செலவு செய்யலாம் என்று திரு செல்வ பெருந்தகை கருதுகிறார். 3 சீட்டும் 4 சீட்டும் வைத்திருக்கிற இன்னொரு தலித் திருமாவளவன் பதவிக்கு ஆசைப்படுகிற போது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைமை ஏற்றிருக்கிற தான் ஏன் ஆசைப்படக்கூடாது என்று அவர் பங்கில் அவர் விரும்புகிறார். அதனால்தான் அவர் ராமதாஸிடம் போய் பேசி பார்த்தார். ராமதாஸ் எனக்கு தெரிந்தவரை பிடிகொடுக்கவில்லை. ராமதாஸ் பிடிகொடுத்து பேசியிருந்தால் திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் பேசி தொடர்ச்சியாக இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேசி திருமாவளவனிடமும் பேசியிருப்பார். ஆனால் ராமதாஸ் இதில் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அனுபவம் மிகுந்த அவர் தன்னை கழட்டி கொண்டு விட்டார். விஜய்க்கும் ஒரு குரல் கொடுத்து பார்த்தார் திரு செல்வ பெருந்தகை, அவரும் மறுத்துவிட்டார். இன்றைக்கு கூட நான் டிவியில் பார்த்தேன், செய்தியில் திரு செல்வ பெருந்தகை சொல்லுகிறார், விஜயை அழைப்பது எங்கள் உரிமை, வருவதும் வராததும் அவர்கள் உரிமை. எனவே கிட்டத்தட்ட திரு செல்வ பெருந்தகை தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். திமுக அணியிலிருந்து வெளியே வந்து ஒரு அணியை அமைக்க என்று நான் மிகுந்த ஆணித்தனமாக கருதுகிறேன். இந்த
திருப்புவனம் கோவில் காவலாளியை அடித்து கொன்ற பிறகு அது பெரும் வழக்காக மாறிவிட்ட பின்னால் இடதுசாரி கம்யூனிஸ்டுகளால் அவர்களால் மனம் பொறுத்து கொள்ள இயலவில்லை. அந்த கட்சியினுடைய செயலாளர் திரு சண்முகம் அறிக்கை விட்டிருக்கிறார். அறிக்கை மட்டுமல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற ஒரு 3 கருத்துக்கள் சிந்திக்க வேண்டியவை. தமிழ்நாட்டில் ஜனநாயக இடதுசாரி முன்னணி தேவைப்படுகிறது. அவருடைய வாக்கியத்தை ஆங்கிலத்தில் நான் அந்த பத்திரிகையில் இருப்பதை தமிழில் சொல்லுகிறேன். 2, அவர் விஜய்க்கு இன்னும் தேர்தல் அனுபவம் வரவில்லை, தங்களை தேர்தல் களத்தில் நிரூபிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் அவர்கள் அதிமுக அணியில் சேர்ந்து விட்டால் தேர்தல் கடுமையாக இருக்கும். அவர் கடுமையாக இருக்கும் என்று சொல்லுவது அதிமுகவுக்கோ அல்லது விஜய்க்கோ அல்ல, திமுகவுக்குத்தான். திமுக அரசை எனக்கு தெரிந்து இவ்வளவு மட்டமாக கீழ்த்தரமாக யாரும் விமர்சிக்கவில்லை. ஒரு பூஷ்வா அரசு, இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நேற்றைக்கு முதல் நாள் பத்திரிகை, அதாவது 3 ஜூலை பத்திரிகை, பூஷ்வா அரசு. கம்யூனிஸ்டுகள் மிகுந்த கோபமடைகிற போது, தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு கையாளாகத்தனம் விரக்தி எழுகிற போது, ஒரு தனிநபரை பற்றியோ அல்லது ஆட்சியை பற்றியோ அவர்கள் பயன்படுத்துகிற அபரிமிதமான வார்த்தை பூஷ்வா என்பது, அது திமுக ஆட்சியை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திரு விஜய், நான் பாஜக கூட்டணியிலோ திமுக கூட்டணியிலோ சேரமாட்டேன், பாஜக கூட மறைமுக உறவு கூட வைக்க மாட்டேன். அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டுமானால், அதிமுகவுடன் கூட்டு வைத்து கூட நான் பாஜகவோடு கூட்டி இருப்பது போல் ஒரு பாவனையை கூட உண்டாக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்சி காரிய கமிட்டி கூட்டத்தில் தன் தலைமையில்தான் கூட்டணி, தான் முதலமைச்சர் என்றும் சொல்லியிருக்கிறார். திருமாவளவனுடைய மனநிலை அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தினம் ஒன்று பேசுகிறார், கிட்டத்தட்ட மிரட்டுகிற துறையில் சொல்லுகிறார், நான் வாக்கு வங்கி அரசியலை விட்டே கூட ஒதுங்கி விடுவேன். அவர் வாக்கு வங்கி அரசியலை விட்டு ஒதுங்கிவிட்டால் இந்தியாவில் ஜனநாயகம் செத்தாவிடும். அவர் யாரை மிரட்டுகிறார்? அவர் கூட எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் என்று நம்பி இருக்கிற ஒரு 5-6 பேர் 10 பேரை அவர் மிரட்டலாம். அதை தவிர இவர் வாக்கு வங்கி அரசியலை விட்டு விலகி விடுவதால் இந்திய ஜனநாயகத்துக்கோ தமிழ்நாட்டின் ஜனநாயகத்துக்கோ எந்த ஆபத்தும் வராது. அவர் சொல்லுகிறார், அநேகமாக தமிழக அரசியலை விட்டு விலகிவிடுவதைப் போலவே அவருடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. எங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதம அமைச்சர் பதவியிலே கண்வை என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்து சத்தியமாக அம்பேத்கர் எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. யாராவது திருமாவளவன் சொல்லுகிறாரே, புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதம அமைச்சர் பதவியிலே தான் நாங்கள் எங்கள் பார்வையை செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று யாராவது எடுத்து காட்டினால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் அரசியலில் இருக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு சிறு மன கிளேசம் அவருக்கு உண்டாகி இருக்கிறது. ஒருவேளை நான் 5 எம்எல்ஏ தான் கொடுப்பார்கள் என்றால் நான் போட்டியிட மாட்டேன் என்று தேர்தலிலேயே 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஒதுங்கிவிட்டால்
அடுத்து அரசியல் செய்வது எளிதாக இருக்கும் என்று கூட அவர் நம்புகிறார். தவறல்ல. போட்டியிடாமல் இருப்பதென்பதும் ஒரு ஊமை கோபத்தை இப்படி வெளிப்படுத்துவதென்பதும் ஒரு யுக்திதான், மறுப்பதற்கில்லை. இடதுசாரி கம்யூனிஸ்ட், இது பூஷ்வா அரசு, ஒரு இடதுசாரி முன்னணி தேவைப்படுகிறது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அநேகமாக இவர்கள் இடது கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன், இவர்கள் 2 பேரும் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் கூட தேர்தல் கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் கட்சியும் வர தயங்காது என்றே நான் கருதுகிறேன். சினிமா பப்ளிசிட்டி இருப்பதை வைத்து தான் முதலமைச்சராகி விடலாம் என்று திரு விஜய் என்கிற நடிகர் ஆசைப்படுகிறார். அதற்கு அரசியல் முதிர்ச்சியும் அனுபவமும் திறமையும் களம் பல கண்ட விழுப்புண்களை தாங்கிய காங்கிரஸ் இடதுசாரி சேர்ந்தால் நல்லது. எனவே விஜய் தலைமையில் காங்கிரஸ், இடதுசாரி கம்யூனிஸ்ட், திருமா அவர்கள் சேர்ந்தால் வெல்லுவார்களா எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் பெரிய அளவு வாக்குகள் பெறுவார்கள். அது திமுக அணியை 3வது இடத்துக்கு தள்ளி அதிமுக அணியை முதல் இடத்துக்கோ அல்லது 2வது இடத்துக்கோ கொண்டு வந்துவிடும் என்று நான் மெத்த பணிவோடு மனமாற ஒரு அரசியல் பார்வையாளராக கருதுகிறேன். ஆனால் இவையெல்லாம் 15 ஜூலை 25 உச்சநீதிமன்றம் திறந்த பிறகு டாஸ்மாக் வழக்கிலே அவர்கள் என்ன உத்தரவு போடுகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய விளைவுகள் எந்த அளவு திமுகவை பாதிக்கும். திரு உதயநிதிக்கு பங்கிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆதாரம் இருக்கிறதா என்பது உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறை முடிந்து தெரியும். எனவே அவர்கள் போடுகிற உத்தரவு உச்சநீதிமன்றத்து முன்னால் அமலாக்கத்துறை எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் பத்திரிகையில் வருமானால், முதல்வர் குடும்பத்துக்கு பணம் போய் சேர்ந்திருக்கிறது என்று ஆதாரம் இருக்குமானால், அநேகமாக விஜய் தலைமையில் நான் சொன்ன கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்டு வந்துவிடும் என்று நம்புகிறேன். எனவே இன்னொரு 10 நாட்கள், இன்றைக்கு 5ஆம் தேதி ஜூலை, 15 தேதிக்கு பிறகு வருகிற தீர்ப்பை பொறுத்து 3 அணியா 2 அணியா யார் வெல்வார்கள். ஒருவேளை அப்படி திமுக பெரிய அளவில் பாதிக்கப்படுமானால், டெல்லி அரசுக்கு ஏற்பட்ட நிலைமை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோருக்கு ஏற்படுமானால், தமிழ்நாட்டிலும் விஜய் அதிமுகவோடு கூட்டு சேர வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே டாஸ்மாக் உத்தரவு, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பொறுத்தே தமிழ்நாட்டில் 2 கூட்டணியா 3ஆ என்று அமையும் என கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.